பலாப்பழம் பாயாசம் செய்யலாம். நான் அதில் ஒரு 7 சொலை எடுத்திருக்கேன். அதில் பாயாசம் பண்ணலாம். கொஞ்சம் வெல்லம், ஜவ்வரிசி, கொஞ்சம் ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை பழம், தேங்காய் பால் எடுக்கிற தேங்காய். இப்போ இதை சிலர் அரைச்சி போடுவாங்க. நான் சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி நெய்யில் வதக்கி அதை அவிக்கணும். அவிச்சிட்டு வரேன். வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஜவ்வரிசி வேகட்டும். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெட்டி வச்சுருந்த பலாப்பழம், இதெல்லாம் எங்கள் ஊரில் சக்கைன்னு சொல்லுவாங்க. சக்கை பாயாசம். நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். அவிச்சு ஜவ்வரிசி ஊற்றலாம். நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் ஏலக்காய் போடலாம். தேங்காய் பால் ஊற்றலாம். நல்லா இருக்குங்களா? நிறைய பேர் பழத்தை அரைச்சி போடுவாங்க. ஆனால் எங்களுக்கு இப்படி வெட்டி போட்டால் தான் பிடிக்கும். அதனால தான் இப்படி செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.